அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இல்லையா? எல்லாருமே இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலுமே 80% மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி டேட்டில் வரும், எந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட காத்துட்ருந்தோம். ஒரு வழியாக அதற்கான முக்கியமான அப்டேட்டுமே கொடுத்தாச்சு. மகிழ்ச்சிகரமான அப்டேட்டுமே டிஆர்பி ஆஃபீஸிலேருந்து வந்திருக்குது. சரிங்களா? அது என்னென்னலாம் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதல் வெளியிடப் போவதாகவும் சற்று முன்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இதை பற்றின முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை ரிசல்ட் அப்டேட்டை குறித்து கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் பெரிய முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க செய்தியாளர்களை சந்தித்து. அவர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓகேங்களா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்னைக்கிலிருந்து நம்ம வாங்க முடியும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வருமா, இல்லை இந்த ரேஷன் கடை டிஆர்பியோட அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கணுமா அப்படின்றத பற்றின அப்டேட் முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள்லாம் கேட்குறீங்க இல்லையா? ஸோ எனக்கு இந்த ரேஷன் கடை வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி என்ன கட் ஆஃப் இருக்கணும், ஓகேங்களா, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலையானது எனக்கு கிடைக்கும், ஸோ எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, மேல்முறையீடுக்காக நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை தேர்வு முகல் இந்த 2025 முதல் ஒரு முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ டோட்டலாக நமக்கு 100 மார்க் வச்சுருந்தாங்க இல்லையா, அதை பற்றின அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 50 மார்க் எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, அதை டிரான்ஸ்பரண்ட்டாக இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வரப்போவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு தான் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலிமா தான் அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றதை தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இறுதி லிஸ்ட்டு வருமா வராதா, எப்போ தான் வரப்போகுது, ஸோ எல்லாருமே இதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ நீங்கள் டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து முக்கியமான, அதாவது தெளிவான அப்டேட் நீங்கள் கொடுங்க, உண்மையான அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக நம்ம ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போதும் சரி, அதே மாதிரி கூட்டுறவுத்துறைக்கும் கால் பண்ணி விசாரிக்கும் சரி, ஹெல்ப்லைன் அதாவது இந்த ரிசல்ட் வெளியிடக்கூடிய ஒரு ஆஃபீஸ்களையும் சரி நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 38 மாவட்டத்துலேயும் நாங்கள் நேர்காணலானது விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ரிசல்ட் அதாவது நேர்காணல் நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஸோ இதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்திற்கும் ஒரே டைமில், ஏன்னா மெரிட் லிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாங்கள் வெளியிட முடியாது. ஸோ அதனால் ஒரே டைமில் ஒரே நேரத்தில் ஒரே டேட்டில் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்குறாங்க. சார் அப்போ அது எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னா, இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளே, ஓகேங்களா, இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளே எந்த தேதியில் வேணும்னாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீட்டுக்கு வரும். அப்படி இல்லைன்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்த அந்த அப்ளை பண்ணிங்களே அந்த வெப்சைட்டில் நம்ம போய்ட்டு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான டிஆர்பி மகிழ்ச்சி தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த
செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும், இந்த செலக்ட் ஆகிருக்க அனைவருக்கும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படுது. ஸோ குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என்று ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் சொல்லியிருக்காங்க. இது அந்த இன்டிமேஷன் மெசேஜில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அதிலே ஒரு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்போம். அதை டச் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது அனைவருக்கும் வராதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. செலக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இப்போ ஒரு 50 வேகன்சி இருக்குன்னா அதில் செலக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, 50 பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா. ஸோ ஆனால் அப்ளை பண்ணது 500 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த 500 பேருக்கும் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வராது. அந்த செலக்ட் ஆகிருக்கிற அந்த 50 பேருக்கு மட்டும்தான் இந்த எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் மெயில் போகும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் கட் ஆஃப் மார்க் என்ன இருந்தால் எனக்கு இந்த வேலைன்றது கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. ஸோ என்ன கட் ஆஃப் இருந்தால் எனக்கு இந்த வேலை கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது, அதையாச்சும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான அப்படி நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க லக்கை பேஸ் பண்ணி கிடைக்கிறதும் இல்லையோ கிடையாது. முழுக்க உங்களுடைய திறமையை வச்சு கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. சரிங்களா. ஸோ இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை மாதிரி ஈஸியாக கிடைச்சிறது கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க உழைப்பு போடணும். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நேர்காணலுக்கு 50 மார்க், அதாவது இன்டர்வியூக்கு 50 மார்க்கும் நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க்கும் வச்சுருந்தாங்க. இதில் டாப் மார்க் வரவங்க தான் அதில் பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் ஆகுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆல்மோஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு எல்லாருக்குமே 45 to 50 போட்டுருவாங்க. சரிங்களா. இந்த நேர்காணல் இருக்கு இல்லையா, இதில் தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மார்க் எல்லாமே குறையும். ஓகேங்களா. இந்த இடத்துல தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு 10 கொஸ்டின், ஒரு சில பேர் 20 25 கொஸ்டின், ஒரு சில பேர் 10 கொஸ்டின் 15 5ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதிரியாக டிஃப்ரெண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஒரு சில பேர் ஈஸியாக கொஸ்டின் மாட்டிருக்கும், ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அது இன்டர்வியூ கேட்குறவங்கள பொறுத்து அது மாறுபட்டிருக்கும். ஆனால் அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஓகேங்களா, இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, அந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 90 95 97 இந்த கட் ஆஃபில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பே இருக்குது. ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 3000 வேகன்சிக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வெறும் 3000 பேர் எப்படி அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, 2000 வேகன்சிக்கு மேலே காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. சரிங்களா. ஸோ இது ஒரு சோகமான செய்தியாக இருந்தாலும் கூட இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா. அந்த 20% சரியாக அந்த 80-90% பார்த்திங்கன்னா காசு கொடுத்து இந்த ரேஷன் வேலையை வாங்கிட்டுறாங்க. மீதி இருக்கிற அந்த 10% மட்டும்தான் இந்த டாப்பில் வரவங்க, டாப் மெரிட் ஆகிறவங்க, அதிக மார்க் எடுத்துருக்குங்க, 95 97 இந்த கட் ஆஃபில் வரவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வேலை கிடைக்கிறதான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா. ஸோ இதில் அதை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உழைப்பு போட்டிருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்குறது இதுதான். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வரும். அதுவும் பிப்ரவரி இறுதிக்குள்ளே வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி செலக்ட் ஆனவங்களுக்கு அதற்கு முன்பாகவே இன்று முதலோ சரி, திங்கட்கிழமையிலிருந்தும் சரி, எந்த தேதியில் இருந்தாலும் சரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வரும். வந்த உடனே கண்டிப்பாக எல்லோரும் அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எஸ்எம்எஸ்லையும் மெயிலையும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.